Good morning student. Second year mechanical third semesterல practical பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து மொத்தம் 4 practical. அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு CAD practical. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் ஒரு 7 எக்ஸைஸ் வரும். பார்ட் பியில் CAD ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் மிஷின் ட்ராயிங்கில் வரைகிறீங்களே மேனுவலாக சார்ட் பேப்பரில் ட்ராயிங் ஷீட்டில் ஒரு 10 படம் மேனுவலாக கையில் வரைகிறீங்களே அதுலேருந்து ஒரு செலக்டடாக ஒரு 7 ட்ராயிங் வந்து ஆட்டோகேடில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதான் வந்து CAD ப்ராக்டிக்கல். ஸோ பார்த்துக்கோங்க. எம் ஸ்கீமு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர். சப்ஜெக்ட் கோடு வந்து 32034 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு CAD ப்ராக்டிக்கல். ரைட். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து 6 ஹவர், இந்த செமஸ்டரில் 90 ஹவர் வந்து இந்த லேப் நம்ம நடத்தணும். இன்டர்னல் மார்க் 25, எக்ஸ்டர்னல் மார்க் 75, டோட்டல் வந்து 100. எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 1.5 ஹவர் வந்து பார்ட் ஏ பண்ணணும், அடுத்து 1.5 வந்து பார்ட் பி பண்ணணும். சரிங்களா? ஸோ பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா கீழே தான் பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 30 ஹவர்ஸ், 30 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம இது வந்து முடிக்கணும். இதில் ஒரு 7 எக்ஸைஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ எக்ஸைஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டில் பண்ணுறது. எம்எஸ் வேர்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒவ்வொரு கம்பெனியோட பேர் கொடுத்துருப்பான். தி ஹிந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், தினமணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக இருக்காது. அது வந்து சின்ன காலமாக பிரிச்சுருப்பாங்க. 5 காலம் 6 காலமாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர், அது ஒரு மினிமம் 3 பேஜுக்கு இருக்குன்றாங்க. ஒவ்வொரு பேஜையும் 2 காலமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அதில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் வந்து சம் ஃபார்மேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ், நம்ம பாயிண்டில் 1 2 3 போட்டு எழுதுவோம் தெரியுமா, இல்லைனா புள்ளி வச்சு எழுதுவோம். அதான் அது புல்லட் பாயிண்ட்ஸ். நம்பர் கொடுத்தா நம்பர்ஸ்னு அர்த்தம். அந்த பேஜுக்கு பேக்ரவுண்டு கலர் கொடுக்கணும், ப்ளஸ் வாட்டர் மார்க் கொடுக்கணும். அடுத்து வந்து அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்டிங் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னால் மேலே வந்து விளையாட்டு செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா எக்கனாமிக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங் கொடுக்கணும். சில இடத்துல மேலேயே பேஜ் நம்பர் வரும், சில புக்கில் பார்த்தீங்கன்னா கீழே பேஜ் நம்பர் வரும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹெட்டிங் இருக்கும், புக்கோட பேரும் சப்ஜெக்டோட நேமு யூனிட்டோட நேம் இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டத்தில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் ஹெட்டர் ஃபுட்டர், அந்த ஹெட்டரில் ஹெட்டிங் வரும், ஃபுட்டரில் வந்து பேஜ் நம்பர்ஸ் வரும். இது போக வந்து இந்த ஆத்தர் நேம், அப்புறம் எந்த தேதி என்ன டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர்ஸ் வரும். இதுதான் எக்ஸைஸ் நம்பர் 1. இந்த எக்ஸைஸ் நம்பர் 1 அப்படிங்கிறது எக்ஸல் ஷீட்டில் பண்ண போகிறோம் நம்ம. சார் எம்எஸ் வேர்டில் பண்ணுறோம். நம்ம எம்எஸ் வேர்டில் பண்ணுறோம். அதே எக்ஸஸ் 2 பார்த்தீங்கன்னாலும் எம்எஸ் வேர்டு தான். இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. என்ன செய்யணும்னா ஈக்குவன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். எம்எஸ் வேர்டில் ஒரு டேபிள் காலம் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், நேம் கொடுத்துக்கலாம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டு கடைசி இந்த குமுலேட்டிவ் இதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஆன்சர் எடுக்க போகிறோம். இது வந்து இது எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் வேர்டில் முதல் 2 எக்ஸைஸ் வந்து எம்எஸ் வேர்டில் பண்ண போகிறோம். அடுத்து 3ஆம் எக்ஸைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டொனேஷன் அமௌண்ட். ஒரு வேர்டுங்கிறது வந்து ஒயிட் கலர் ஷீட்டாக வந்து பிளாங்காக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க. இதே இது வந்து எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ் எக்ஸல் அப்படின்னா கட்டமாக இருக்கும். அதில் நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டொனேஷன் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு 10 சீரியல் நம்பர், ஒரு 10 பேர், ஆளுக்கு எவ்வளோ ரூபா கொடுன்னு சொல்லி கொடுத்துக்குறோம். அதில் வந்து அந்த டொனேஷன் அமௌண்ட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, வேரியஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க கூட கொடுப்பாங்க, ஒருத்தவங்க கம்மியாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம 2 கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். யார் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். யார் இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஹையஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ப்ளூ கலரும், லோயஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ரெட் கலரும் கொடுக்க போகிறோம். இதுதான் எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த 3ஆவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டொனேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எம்எஸ் எக்ஸலில் பண்ண போகிறோம். நம்ம அது கட்டமாக இருக்கும். அதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ஒரு ஹெட்டிங்கு, நேம் ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, 3 ஹெட்டிங் தான்.
சீரியல் நம்பரில் 1 2 3 10 வரைக்கும் பேர் நம்பர் கொடுத்துக்கிறோம். ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேராக ஒரு 10 பேர் இங்கிலீஷில் அடிச்சுக்கிறீங்க. யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ காமிச்சிச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம ப்ளூ கலரில் கொடுக்கணும். லோயஸ்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் கொடுக்கணும். இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேரிங் லைன் பார் அண்டு பை சார்ட். ஓகேங்களா? இந்த 3 சார்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோம், இதுவும் வந்து MS எக்ஸல்லே தான் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸல்லையே இதை 10 பேருக்கு நீங்கள் டொனேஷன் லிஸ்ட்டு போட்ட மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 5 பேர் இல்லைனா 6 பேர்த்துக்கு வந்து ஒரு மார்க் ஏற்றிக்கலாம். அந்த மார்க் ஏற்றிக்கிட்டு அந்த மார்க்குக்கு ஏற்றாப்புல என்ன செய்ய போகிறோம், நம்ம லைன் சார்ட்டு பார் சார்ட்டு இல்லைன்னா பை சார்ட் போட போகிறோம். இந்த 3 சேர்ந்தது ஒரு எக்ஸசைஸ், 4வது எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் 5வது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு ஒரு ஷீட்டில் நம்ம பண்ண போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாயரோட டேட்டா பேஸ். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை எம்ப்ளாயர் வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கு ஒரு எம்ப்ளாயர் ஐடி இருக்கும், எம்ப்ளாயர் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டிபார்ட்மெண்ட் அண்டு டெஸ்டினேஷன் இருக்கும், டேட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் இருக்கும், அது போக வந்து பேசிக் சேலரி இருக்கும், அலவன்சன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 5வது எக்ஸசைஸ் வந்து அசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் இருக்குது. சரிங்களா? பார்த்தது முதல் 2 எக்ஸசைஸ் வந்து MS வேர்டில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செகண்டும் 3rd 4th MS எக்ஸலில் பண்ணுவோம். எக்ஸசைஸ் நம்பர் 5 6 MS அசஸில் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ரோஸ் கலர் வந்துன்னா ஒரு பிங்க் கலரில் ஐக்கான் இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட கம்பெனியில் வந்து மினிமம் 5லேருந்து ஒரு 10 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் சீரியல் நம்பர், எம்ப்ளாயர் ஐடி, அவங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன பொசிஷன் ஒர்க் பண்ணுறாங்க, என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க, சேலரி எவ்வளோ. இந்த பேசிக் சேலரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முன்ன பின்ன இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது அசஸில் பண்ணுறது. இந்த அசஸில் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியில் 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 10 பேருக்கு நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதே இதில் பர்டிகுலராக ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் எடுக்கணும். இப்போ 10 பேர் போட்டிருக்கீங்க, எனக்கு 10 பேர் வேண்டாம், குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு மட்டும், ஒரு நபர், அந்த நபருக்கு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அவரோட எம்ப்ளாயி ஐடி வந்துடும், நேம் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் வந்துடும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாருன்னு வந்துடும், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்துடும், பேசிக் சேலரி என்னன்னு வந்துடும். அந்த பர்டிகுலர் ஒரு பேஷண்ட் மட்டும் எடுக்கணும். அது வந்து எக்ஸைஸ் நம்பர் 6 பே ஸ்லிப் அப்படின்ற பேர். எக்ஸைஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் மினிமம் 10 ஸ்லைடு போடணும். ரைட்டுங்களா? பவர் பாயிண்டில் மினிமம் 10 ஸ்லைடு போடணும். அதில் வந்து என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், கலர்ஸு, அனிமேஷனு, பிக்சர்ஸு என்னென்னலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம MS பவர் பாயிண்டில் நம்ம போட போகிறோம். இதுதான் பார்ட் ஏக்கு உண்டான 7 எக்ஸசைஸ். சரிங்களா? அடுத்து பார்க்க போது பார்ட் பிங்கிறது ஆட்டோகேடில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 2D டிராயிங் தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ நீங்கள் மிஷின் டிராயிங்கில் 10 படம் நீங்கள் மேனுவலாக வரைகிறீங்க. அதே படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 இல்லை 7 படம் பார்க்கலாம். எத்தனை படம்? 6 படம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 படத்தை வந்து ஆட்டோகேடில் கம்ப்யூட்டரில் 2D மெத்தடில் வரைய போகிறீங்க. பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு படம் ஸ்லீவன் கார்டர் ஜாயின், நம்மளோட படம் மிஷின் டிராயிங் மேனுவலில் படம். 2வது வந்து ஸ்க்ரூ ஜாக்கு, அடுத்து ஃப்ளம்மர் பிளாக்கு, சிம்பிள் எக்ஸென்ட்ரிசிட்டி, மிஷின் வைஸு, ப்ரொடெக்டட் டைப், ஃப்ளான்ச் கப்ளிங். இந்த 6 படம். இந்த 6 படத்தையும் நம்ம எப்படி வந்து ஆட்டோகேடில் வரைய போகிறோம்னு சொல்லி 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் ஏல ஒரு 7 எக்ஸசைஸ் இருக்குது. பார்ட் பியில் வந்து ஒரு பார்ட் 7 எக்ஸசைஸ், பார்ட் பியில் ஒரு 6 எக்ஸசைஸ், 13 எக்ஸசைஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு நாளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன், போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் பார்ட் ஏக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. பார்ட் பி ஆட்டோகேடில் படம் வரைங்களா, மிஷின் டிராயிங், அதுக்கு 45 மார்க் கொடுக்குறாங்க. வைவா வாய்ஸ் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ஏதாவது சம்திங் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஒரு 5 மார்க், டோட்டலாக 75 மார்க்ஸ் கொடுத்துறாங்க உங்களுக்கு. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அண்ட் கிரியேஷன், இது வந்து அந்தந்த எக்ஸாம் டயத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் பார்ட் ஏக்கு ஓவராலாக 25 மார்க்கு, பார்ட் பிக்கு ஓவராலாக 45 மார்க்கு, வைவா வாய்ஸ் 5, டோட்டல் 75 மார்க். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட் ப்ராக்டிக்கலோட ஷெடியூல். எவ்வளோ மார்க் கேட்பாங்க, என்ன ஏது இருக்குன்னு அகெயின் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து செகண்ட் இயர் மெக்கானிக்கலில் 3rd செமஸ்டரில் மொத்தம் 4 லேப் இருக்குது. அதில் ஒரு லேப் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கேட் ப்ராக்டிக்கல். அதில் பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்குது. பார்ட் ஏங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், MS வேர்டு, MS ஆஃபீஸு, MS எக்ஸலு, MS அசஸ்ஸு, பவர் பாயிண்ட். இதில் ஒரு 7 எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம்.
பார்ட் பிங்கிறது ஆட்டோகேடில் 2D மெத்தட் மூலமாக நீங்கள் மிஷின் ட்ராயிங்கில் வரைஞ்சக்கூடிய 10 படத்துலேருந்து செலக்டடாக ஒரு 6 படம் மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆட்டோகேடில் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் 2Dயில் வரைய போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட் ப்ராக்டிக்கலுக்கு உண்டான சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ட் ஏல மொதல் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர் மினிமம் 3 பேஜ் இருக்கணும். அது 2 காலமாக பிரிச்சிடணும். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ்னால் அவன் வந்து பாயிண்ட் போட்டு எழுதுறோமோ பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு போட்டு நம்ம எழுதுவோம். அதான் வந்து என்ன அது நம்பர்ஸ் இல்லைன்னா புல்லட் பாயிண்ட்ஸுங்கிறது பேர். அதுக்கப்புறம் அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, பேக்ரவுண்டு பாருங்கள் ஒயிட்டாக தான் இருக்குது. இதை கலராக கொண்டு வரணும். ப்ளஸ் பின்னாடி வந்து ஒரு வாட்டர் மார்க் கொண்டு வரணும். இது வாட்டர் மார்க் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங், ஒரு ஹெட்டர், ஒரு ஃபுட்டர். ஏன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, தி ஹிண்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெட்டர் ஃபுட்டர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தருங்கிறத பார்த்தீங்கன்னா இது யார் ப்ரிப்பேர் பண்ணால் இல்லை யார் எழுதுனான்னு இருக்கும். அது நம்ம இதில் செட் பண்ணலாம். ஆத்தரோட நேமு, எந்த டேட்டு, எந்த டயத்தில் எழுதலாம். இதெல்லாம் வந்து ஹெட்டரில் வரும். இதெல்லாம் வந்து ஹெட்டரில் வரும். ஆத்தரோட நேமு, டேட்டு, டைம் எல்லாமே ஹெட்டரில் வரணும். அப்புறம் கீழே வந்து பேஜ் நம்பர். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.